நோக்கி வந்தாச்சு. வந்து தலைமை செயலகம் வர எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயாச்சு. எது எது எங்க இருக்கு, யார் யாரை எங்க பார்க்கலான்ட்டு. அங்க போய் ஒரு அறிக்கை வேற விடுதாப்புல, இந்த மாதிரி துப்பாக்கி இருந்ததுன்னா சுற்றுவேன், துப்பாக்கி எங்க அதாவது கைட்ல வந்து கொண்டு வர முடியல துப்பாக்கின்னு. அப்போ இந்த ஆளை என்ன விட்டா இங்க வந்து கள்ள துப்பாக்கிய வாங்கி தலைமை செயலகத்துல உள்ளவங்களுக்குலாம் உயிருக்கு ஏதாவது வந்ததுன்னா யாருங்க பொறுப்பு? அப்போ நம்மளோட அரசாங்கமும் நம்மளோட இந்திய ராணுவமும் இதை கண்காணிச்சு அந்த ஆளை வராம தடை பண்ணணும். அதாவது மக்களோட உயிருக்கு அச்சுறுத்தல், அது மட்டும் இல்ல பெரிய பெரிய அதிகாரிகள் கட்சி தலைவர்களோட உயிருக்குலாம் அச்சுறுத்தல். அவர் ஓப்பன் டக்காவே விடுறாரு. அப்ப எப்படி இந்த பைத்தியக்காரனை நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள நீங்க எப்படி விடலாம்? இப்படிப்பட்டவனை நாளைக்கு நாட்டுக்குள்ள விட்டு நம்மளோட தலைவர்களுக்குலாம் அச்சுறுத்தலா இருக்கு உயிருக்கு. அது மட்டும் இல்ல, இவன் வந்து ஓப்பன் டக்காவே விட்டுட்டான். இவன் வந்து ஒரு தீவிரவாதிக்கு சமம். நாளைக்கு இவன் ஒரு தற்கொலை படையா கூட செயல்படலாம். வந்து எவ்வளவு விஷயங்கள் நடக்குது நாட்டுல. சோ அதனால தேவையில்லாம நம்மளோட அரசாங்கமும் சரி, நம்மளோட இந்திய ராணுவமும் சரி, இந்திய ராணுவ கட்டுப்பாட்டுல உள்ள அதிகாரி